பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நெல்லுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். மார்கழி மாதம் 1ஆம் தேதி வந்தாலே எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம். என்ன தெரியுமா? விடியற் காலை கொட்டும் பனியிலே எழுந்து குளித்துவிட்டு ஒவ்வொரு கோவிலிலும் நடக்கக்கூடிய பஜனைக்கு வந்து மார்கழி மாதத்தினுடைய பாடல்களை பாடி கடைசியில அங்க கொடுக்கக்கூடிய ஒரு சுட சுட ஒரு பொங்கல் ஒரு தொன்னையில கொடுப்பாங்க பாத்தீங்களா? அந்த பொங்கலை சாப்பிடுறதே ஒரு தனி ஒரு விசேஷங்க. எல்லாம் என்ன பிரசாதத்துக்கா கோயிலுக்கு போறோம்? பிரசாதம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைத்து இருக்க வேண்டும். பிரசாதம்ங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இப்ப இந்த மார்கழி மாசம் எப்படியெல்லாம் பூஜை செய்யலாம், யார் யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஒரு பதிவு. மார்கழியில பனி கீழாக தவழ்ந்து போகும், நல்ல குளிரும், இழுத்து போத்திண்டு தூங்கினா அருமையான ஒரு தூக்கம் வரும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல மார்னிங் வீட்டுல பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு அலாரம் ஒண்ணு வைத்துக் கொள்வார்கள். எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்க? 4 மணிக்கு அலாரம் அடிக்கும். எழுந்திரிச்சு இடுன்னு போய் இதமான வெந்நீர், முடிஞ்சவங்க நல்ல பச்சை தண்ணியில ராம் 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 ராம்ங்கிற மந்திரத்தை சொல்லி தலை குளிப்பாங்க. குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. முடியாதவங்க வெது வெதுப்பான ஒரு வெந்நீர்ல அந்த ஒரு குளிர்ல அப்படியே அந்த ஜில் வெளியில வரக்கூடிய ஜில்னஸ், இங்க கூடிய ஒரு இதமான ஒரு வெந்நீர் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். குளிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க, பூஜை ரூமுக்கு வாங்க. குடிச்சிட்டு தயவு செய்து நெற்றி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாமம் போட்டுக்கோங்க. பட்டை போடுறவங்க பட்டை போட்டுக்கோங்க. சிவனை கும்பிடுறவங்க பட்டை யார் வேணாலும் போடலாம். அதை இவாளை கும்பிடுறவா அவளை கும்பிடுறவா கணக்கே கிடையாது. திருப்பாவை அப்படின்னு ஒரு 30 பாடல்களை நீங்க தமிழ்ல புஸ்தகம் இருக்கு, அது தமிழ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ். உங்களுக்கு தெரியலன்னா ரெக்கார்ட் போட்டுக்கோங்க. இல்ல பெரியவங்கள் பாடும் பொழுது கூட சேர்ந்து நீங்க பாடலாம். இதுல இந்த திருப்பாவை இருக்கு இல்லையா, 30 பாடல்களும் 30 நாட்கள் படிக்க வேண்டும். இந்த 30 நாளுமே இந்த 30 பாடல்களை படித்தால், கோவிலிலே சென்று சுவாமி தரிசனம் செய்தால், கோவிலிலே சென்று பஜனையோடு நாமளும் சேர்ந்து அந்த பஜனை பாடினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு சொன்னேன். ஒன்னொன்னா சொல்றேன், கேட்டுக்கோங்க. மார்கழி மாசம் இழுத்து போத்தின்று தூங்குறதுக்கு ஆசைதான். ஆனா நமக்கும் ஒரு வாழ்க்கை வேணும்ல, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணும்ல. சில பெரியவர்களுக்கு கல்யாணமாகாத குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டும் ஒரு ஆசை. குழந்தை பிறப்பு 5 வருஷமா நான் ட்ரை பண்றேன் சுவாமி, குழந்தை இல்ல, ட்ரீட்மெண்ட் எல்லாம் போறேன், இன்னும் குழந்தை பிறக்கல. குழந்தை பிறக்கணும். யாருக்கெல்லாம் குழந்தை ஆசை வேணுமோ அவர்களுக்கும். நான் நல்ல வேலையில இருக்கேன், ஆனாலும் ஒரு நிம்மதி இல்லை. நல்ல நல்ல மனைவி, நல்ல நன்மக்கள், அதாவது குழந்தைகளுக்கு நன்மக்கள் சொல்லுவோம், நன்மக்கள் எல்லாரும் இருக்காங்க, அருமையா இருக்கும். இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல மன நிம்மதி அற்ற ஒரு வாழ்க்கை. எப்ப பார்த்தாலும் மனசுல ஒரு சஞ்சலங்கள். இது நடக்குமா நடக்காதா, இப்படி இருப்போமா அப்படி இருப்போமா. சில பேரு 10 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன் அது நினைச்சு 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 அவங்களுக்கு அப்படியே நினைச்சுட்டே இருப்பாங்க. நினைக்காதீங்க. இன்று என்ன வாழ்க்கையோ அந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுங்கள். பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு, அதுதான் மார்கழி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற பாடம். அடுத்தது, வயதானவர்கள் ஒரே வியாதி புரிந்தது, அந்த வியாதியிலிருந்து தப்பிக்க எல்லாத்துக்குமே இந்த மார்கழி மாதம் மிக மிக உகந்த மாதம். இந்த 30 நாளுமே உங்களால முடியலையா, நீங்க விடியற்காலையில எழுந்திருக்க வேண்டாம், 7 மணிக்கு எழுந்திருங்க. எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு அழகான ஒரு விளக்கு எங்க வைக்கணும் தெரியுமா? காலங்காத்தால வாசல்ல வைக்கணும். கார்த்திகை மாசம் நீங்கள் எப்பொழுது விளக்கு வைத்தீர்கள்? சாயங்காலம் விளக்கு வச்சீங்க. மார்கழி மாசம் அழகான ஒரு கோலத்தை போட்டு, நல்ல ஒரு கோலத்தை போட்டு, அந்த கோலத்து நடுவுல ஒரு அழகான விளக்கு வைங்க. இல்ல இந்த சாணத்துல பூ வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பூ வைக்கலாம். சாணம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு பூவை வைங்க. வீட்டுல அழகா வைங்க. நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கேன், எப்படி சாமி கோலம் போடுறது? பரவாயில்ல, சின்ன இழை போடுங்க. சின்னதா ஒரு இழை போட்டுட்டு
தினமும் காத்தாலே எழுந்துருங்க. இந்த 30 நாள் மட்டும் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 30 நாளும் உங்கள் வீட்டிலே 30 பாசுரங்களும் ஒலிக்க வேண்டும். திருப்பாவை 30 பாசுரங்களும் ஒலிக்க வேண்டும். தயவு செய்து இந்த 30 நாள் குளிங்க. வெடிகாத்தால குளிங்க, வெந்நீர்ல குளிங்க. முடியலன்னா 5 மணிக்கு ஏந்துருங்க. குளிச்சுட்டு தினமும் உங்க வீட்டுல வெண்பொங்கல் சுவாமிக்கு பண்ணி நெய்வேத்தியம் பண்ணணும். கொஞ்சம் பண்ணுங்க, ஒரு டம்ளர் போடுங்க போதும். எல்லாரும் மிளகு ஜீரகம் பொறுக்கி வச்சிருவாங்க. அதுக்கு ஒரு ஐடியா தரேன். மிளகு ஜீரகத்தை மிக்சியில பொடி பண்ணி ஒரு பாட்டில வச்சுக்கோங்க. பொங்கல் பண்ணிட்டு பொங்கல் குக்கர்ல வைப்பீங்க இல்லையா, இந்த 30 நாளுமே தயவு செய்து குக்கர் அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு பாத்திரம், அழகான வெண்கல பானை இருக்கும் சில வீட்டுல ஒரு பித்தளை பாத்திரம் இருக்கும். அந்த பித்தளை பாத்திரத்துல வைங்க. ஏன்னா அதுதான் உடம்புக்கும் நல்லது. வச்சுட்டோ தெரியும் உங்களுக்கு எப்படி வெடிக்கணும், பொங்கலுக்கு குழசலா இருக்கணும். வச்சுட்டு மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணி வச்சிருக்கீங்க, ஒரு பாட்டில வச்சுட்டீங்கன்னா ஈஸி. 2 போட்டு அப்படியே முந்திரி பருப்போட வதக்கி நெய்யில பிரட்டி பொங்கல்ல போட்டீங்கன்னா எல்லாருமே மிளகு ஜீரகம் உள்ள போகும். இந்த விடியற் காலையில மிளகு ஜீரக பொங்கலை சாப்பிட்டா உடம்புக்கு இதமா இருக்கும், தொண்டைக்கு இதமா இருக்கும். இது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் வந்துடும். கரெக்டுங்களா? அப்ப வெடிகாத்தால எழுந்திருச்சு 30 பாசுரங்களை மனசார ஆண்டாளுக்கு சேவிங்கோ. ஆண்டாளை நினைத்து சேவிங்க. அப்பதான் உங்களுடைய பிரார்த்தனை செலுத்தணும். என்ன பிரார்த்தனை? என்னுடைய ஒரு மகனுக்கும் என்னுடைய ஒரு மகளுக்கும் கல்யாணம் ஆகவே இல்லை. 2 பேருக்குமே 2 வயசு தான் வித்தியாசம். பையன் மூத்தவன் 30 வயசு ஆயிடுத்து, பொண்ணு இளையவன் 28 வயசு ஆயிடுத்து. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாதான் பையனுக்கு கல்யாணம் நடக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நீங்கள் தயவு செய்து இந்த மார்கழி மாசம் 30 நாளும் கல்யாணம் 2 பேருக்கும் நடக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையை ஆண்டாளுடைய கால்களிலே செலுத்திட்டு நீங்க பண்ணுங்க. ஆண்டாளுடைய போட்டோ இல்ல வீட்டுலனா தயவு செய்து வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து அந்த போட்டோவை வச்சு நீங்க 30 பாசுரங்களையும் தினமும் செய்வீங்க. இந்த வருஷம் வாங்கின போட்டோ அடுத்த வருஷம் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்ல. செவிச்சுட்டோ வாத்துல இருக்கிறவங்களுக்கு, உங்கள் வீட்டிலே இருக்கிறவர்களுக்கு உங்கள் அழகா கொஞ்சோண்டு டிஃபன் தட்டுல கொஞ்சம் போதும், டிஃபன் தட்டுல கொடுங்க. இதுக்கு தொட்டுக்க சட்டினி அதெல்லாம் தொட்டுக்கவே கூடாது. ஏன்னா பெருமாளுடைய பிரசாதம் துளசி மட்டும்தான் அதுல இருக்கணும். 1 ரூபா போட்டா முடிஞ்சு போச்சு. டேஸ்டுக்கு சமைக்கல. நம்ம கொஞ்சம் பொங்கல் தினமும் பண்ணுங்க. தினமும் பாசுரத்தை செய்வீங்க. பெருமாள் கிட்ட சொல்லுங்க. அதாவது இந்த பாசுரங்கள் ஏன் வந்ததுங்கிற கதைகள்லாம் சொல்லியிருக்கேன். திரும்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன் கதை. பிரளயம் வந்து விட்டது. பிரளயத்திலே மகாலட்சுமி கடலுக்கு அடியில போயிடுறார். அந்த மகாலட்சுமியோட கூக்குரல் கேட்டு பகவானானவர் நாராயணனானவர் மகாலட்சுமியை காப்பாற்றுகிறார். அப்ப மகாலட்சுமி கேட்கிறாள், நான் உன்னுடைய மனைவி என்கிற காரணத்தினாலே தானே நீ என்னை காப்பாத்தின, பக்தர்களுக்கு நீ காப்பாத்துவியா? யாரா இருந்தாலும் நான் போய் காப்பாத்துவேன். 3 விஷயங்களை அவர்கள் செய்ய வேண்டும், செய்தால் நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்கிறார். என்ன விஷயம்? என்னையே ஸ்மரணம் பண்ணணும், என்னையே நினைக்கணும். நான் தான் அவனுக்கு கதின்னு ஒவ்வொரு பக்தர்களும் நினைச்சால் 3 விஷயங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஆபத் பாந்தவனாக, அநாத ரட்சகனாக போய் நான் அவனை காப்பாற்றுவேன், நான் அவர்களை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார். பெருமாளுக்கு இவன் ஆண் இவன் பெண் என்கிற பாகுபாடு கிடையாது. ஒரே பாகுபாடு பக்த கோடிகள் என்கிற பாகுபாடுதான். பக்த கோடிகள் பக்தனாக இருக்க வேண்டும், நாராயண நாமத்தை ஸ்மரணம் பண்ண வேண்டும், அவ்வளவுதான். உடனே மகாலட்சுமி சொல்லுகிறாள், நான் ஆண்டாளாக அவதாரம் எடுத்து போகிறேன், போயிட்டு 3 பாசுரங்களை 3 இதை எப்படி சேவிக்கணும்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுகிறாள். வருகிறாள், ஆண்டாள் பிறக்கிறாள். 3 பத்துகளாக 30 பாசுரங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாள். இந்த மார்கழி மாசம் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நாம் மட்டும் போகக்கூடாது. நம்ம வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு கோயிலுக்கு போகணும். அப்பதான் இதுல என்ன நடக்கும்? ஒற்றுமை மேலோங்கும். ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஒற்றுமை மேலோங்கும். ஆண்டாள் கேட்கறது அப்பதான், அந்த பாசுரங்களை படிங்க, எல்லாரையும் போய் கூப்பிடுவா. எல்லாரும் வாங்க, கண்ணனை எழுப்பலாம், எல்லாரும் வாங்க அப்படின்னு இந்த பாசுரத்துல இருக்கும். அதனால எல்லாரும் போய் பெருமாளை எழுப்பி பெருமாள் கிட்ட போய் அந்த பாசுரங்களை பாடி
மார்கழி திங்கள் மது நிறைந்த அண்ணாலாங்கிற பாசுரத்தை பாடிட்டு கடைசியில முடிக்கும் பொழுது வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படிங்கிற பாசுரத்தெல்லாம் பாடிட்டு நேர நீங்கள் உங்களது வீட்டுக்கு வரும்பொழுது 1 மணி நேரம் தாங்க, மேல ஆகவே ஆகாது. ஒரே மணி நேரம் தினமும் காலை விடிகாத்தால அந்த பெருமாளை பார்த்துட்டு பெருமாளுடைய பாசுரங்களை சொல்லிட்டு பெருமாள் சன்னதியிலே கொடுக்கக்கூடிய அந்த பொங்கலை உங்க கை நிறைய வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டிலே விளக்கேற்றி முதல்ல விளக்கேற்றிட்டு போயிடுவீங்க. திரும்பி வந்து விளக்கேற்றி பாசுரங்களை உங்களுக்கு தெரியலனாலும் ஏதாவது ஒரு விதத்துல பாசுரங்களை போட்டு அந்த பாசுரங்களை கேட்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் பொங்கல் செய்து உங்க கையால கொஞ்சம் கொடுங்க. இது மாதிரி 30 நாள் நீங்கள் செய்தீர்களே ஆனால் யார் செய்யணும்? அம்மா செய்யலாம், அப்பா செய்யலாம், இல்ல குடும்பமே செய்யலாம், தவறேதும் கிடையாது. இது குட் வைப்ரேஷனுக்கு தான். ஆண்டாளுடைய பாசுரங்கள் அவ்வளவு பெரிய பாசுரம். தமிழ் தான், எல்லாமே சான்ஸ்கிரிட் கிடையாது, அனைத்தும் தமிழ். இதற்கு பெயர் என்ன தெரியுமா? திராவிட வேதம்னு பேரு. அதுல இருந்து எடுத்து நீங்கள் அந்த பாசுரங்களை படிங்க. பெரிய எழுத்துலையும் போட்டிருக்கும், புக்ஸ் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். திருப்பாவை அப்படிங்கிற ஹெட்டிங் படிச்சீங்கன்னா போதும், அவ்வளவு வைப்ரேஷன் இருக்கும். நீங்க சொல்லுவீங்களே என் வீட்டுல ஐஸ்வர்யம் இருந்தா நல்லா இருக்கும்னு. இந்த பாசுரங்களை பாட பாட ஐஸ்வர்யம் நிறைய இருக்கும். ஏன்? ஒரு பக்கம் லட்சுமி கடாட்சம், லட்சுமி ரூபம் தான் ஆண்டாள், ஆண்டாள் கடாட்சம் இத்தனையும் கிடைக்கும். இன்னொன்னு, நான் இங்க பிறவி எடுத்துட்டேன், ஆனா அடுத்த ஜென்மம் எனக்கு வேண்டாம், மோட்சம் மட்டும்தான் வேணும், பகவானுடைய காலடியை நான் சரணாகதி அடையணும் அப்படிங்கிற ஒரு தத்துவங்கள் யாருக்கு இருக்கோ, யாருக்கு அந்த எண்ணங்கள் இருக்கோ, அவர்கள் எல்லாமே இந்த 30 பாசுரத்தை 30 நாளும் படிக்க 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 அவர்களுக்கு மோட்சம் தான் கிடைக்கும். டைமிங் காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணிக்குள்ள முடிச்சிருங்க எல்லாத்தையும். மாசம் தளிக்கிறது காத்தால அதாவது 5 மணிக்கு பாசனம் ஆரம்பிக்கணும்னா 4 மணிக்கு எந்திரிச்சு வாசத்தளிக்கணும். வாசத்தளிச்சுட்டு 5 to 8 டைம் வச்சுக்கோங்க, முடிச்சுட்டு போயிடுங்க. தினமும் எப்படி குளிக்கிறது, கோவிலுக்கு போறது, கோவில்ல போய் பஜனையில சேர்ந்துக்கிறது, நாமளும் பஜனையில பாடுறது, திரும்பி வர்றது, வீட்டுல திரும்பவும் விளக்கேற்றுவது, திரும்பவும் அந்த திருப்பாவை பாசுரங்களை படிக்க வேண்டியதாவது வாயில முன்முடுத்துட்டே போயிடலாம். நீங்க உங்ககிட்ட ஏதாவது இருந்தா பென்டிரைவ் இருந்தா அதுல போட்டுருங்க. போட்டுட்டு நேர போய் பொங்கல் பண்ணி முடிகிற நேரத்துல, அதாவது முடிகிற நேரம் எதுன்னா சித்தன் திருகாலே வந்துன்னை சேவித்து அங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை முடியும். அப்ப முடிகிற நேரத்துல ஆண்டாளுக்கு நைவேத்தியம் பண்ணி பொங்கலை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு டிஃபன் தட்டுல அழகா சுட சுட கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே அந்த மார்கழியானது 1, 2, 3, 4 என்று ஓடி போய்விடும். 30ஆம் நாள் வரும், கடைசி நாள் 30ஆம் நாள் மார்கழி 30, தை 1ஆம் தேதி பொங்கல். பொங்கல் அன்னைக்கு நீங்கள் இந்த பாசுரத்தை சொல்லி ஆண்டாளை வழி அனுப்பணும். கூட்டம் இல்லையா? ஆண்டாளை வழி அனுப்பும் போது என்ன, அம்மா ஆண்டாள் அம்மா, நீ எங்களுடைய வீட்டிற்கு 30 நாளும் வந்தாய், 30 நாள் உன்னை நாங்கள் நன்றாக சேவித்தோம், எங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை நல்லபடியாக வாழ வைக்க வேணுமாய் நான் உங்களது திருவடியிலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிவிட்டால் ஆண்டாளுடைய கடாட்சம் என்றென்றும் உங்கள் வீட்டிலே நிலைத்திருக்கும். உங்கள் வீட்டுல கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், நல்ல வேலை கிடைக்கும், பண கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகும். செய்றீங்களா? எத்தனையோ செஞ்சிருக்கோம், எவ்வளவோ பரிகாரம் செஞ்சிருக்கோம். இத பரிகாரமாவும் நினையுங்கள். இன்னொன்னு, பக்தியாக கொண்டாடுங்கள். ஆண்டாளை கொண்டாடதான் நமக்கு லட்சுமி கடாட்சம் தானா வரும். செய்யுங்க, சந்தோஷமா இருங்களேன். லட்சுமி கடாட்சத்தோட உங்களது வாழ்க்கை என்றுமே இல்லை என்கிற ஒரு கான்செப்டை எடுத்துருங்க. எல்லாம் இருக்கு, எல்லாம் வல்ல இறைவன், எல்லாம் வல்ல ஆண்டாள், எல்லாம் வல்ல லட்சுமி என்னோடு இருக்கிறாள், எனக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டே இருங்க. நிச்சயமா நல்லா இருப்பீங்க. ஏன்? பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை மேல கொண்டு போய் நிறுத்தும். கண்டிப்பா நிறுத்தும். நம்பிக்கையோடு செய்யுங்கள். நாளை ஒரு நல்ல விடியல் உங்களுக்கு இருக்கு. நம்பிக்கையோடு செய்தால் நாராயணனுடைய கடாட்சமும் நாராயணனுடைய ஆசீர்வாதமும் என்றென்றும் உங்களுக்கு உண்டு. நடுவுல வைகுண்ட ஏகாதசி வருது, அதையும் நல்லா செலிபிரேட் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருங்க. எல்லாருடைய ஆசீர்வாதமும் எல்லாருடைய கடாட்சமும் உங்களுக்கு எப்பொழுதும் என்றென்றும் கிடைத்துக் கொண்டே இருக்கும்.
மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லுக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.